யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து பல்வேறு தனியார் துறைகளிலிருந்து பல்வேறு பதிவுகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் பார்த்திங்கன்னா தங்கும் விடுதியில் பணிபுரிய ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் 2 பேர் கேட்டிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க, ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம் இதில் ஏதாச்சும் ஒரு மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரூம் பாய்ஸ் மற்றும் கிளீனிங் மற்றும் சர்வீஸுக்கு ஆண் பெண் கேட்டிருக்காங்க. 8 பேர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. வாட்ச்மேனுக்கு 2 பேர் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டிட பொருட்கள் ஷோரூமுக்கு கீழ்கண்ட ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கேஷியருக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியாக 12th பாஸ் ஆர் ஃபெயில் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஏஜென்சிஸ். இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய நகர், சுதா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பின்புறம், பெருந்துறை ரோடு, ஈரோடில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் கல்வி நிறுவனத்திலிருந்து ஒரு 4 வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. லெக்சரர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. பிஇ பிடெக் கெமிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெக்சரர் இங்கிலீஷ்க்காக கேட்டிருக்காங்க. பேசிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு கல்வி தகுதியாக பிஇ பிடெக் இல்லாட்டி எம்பிஏ வித் 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லாட்டி பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ இந்த கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு மேட்சிங் சென்டர். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிவசண்முகம் வீதி, ஈரோடில் அமைஞ்சிருக்கு. பெண்கள் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் பிரிவில் பணிபுரிய பெண்கள் கேட்டிருக்காங்க. உங்களோட திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி மோட்டார் யமகா ஷோரூமுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. சம்பளமாக 25,000 கொடுக்குறாங்க. சர்வீஸ் அட்வைசருக்கு சம்பளமாக 25,000 கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மெக்கானிக்கலுக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. வேலை செய்யும் இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மற்றும் பெருந்துறையில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சத்தி ரோட், வீரப்பன் சத்திரம், ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் இயங்கி வரும் பிரபல ஹோட்டலுக்கு அனுபவம் உள்ள புரோட்டா மற்றும் கல் மாஸ்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் மற்றும் கேஷியர் வேலைக்கு படித்த பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு மற்றும் பெருந்துறையில் இயங்கி வரும் முன்னணி உணவுப் பொருள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு அனுபவம் மிக்க கனரக வாகன ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 3 to 5 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. டேலி மற்றும் ஜிஎஸ்டியில் முன் அனுபவம் உள்ள ஆண் மற்றும் பெண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அலுவலக பணிக்கு பட்டப்படிப்பு படித்தவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா அமிர்தம் இயற்கை முறை தயாரிப்பு. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா காந்தி நகர், கஞ்சி கோயில், ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம். மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ் செவர்லெட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நியர் சங்கர் மகால், பெருந்துறை மெயின் ரோட், ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு. 3 வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. சர்வீஸ் அட்வைசர், டெலிகாலர், டிரைவர் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் அனுபவம் உள்ளவர் கேட்டிருக்காங்க.
மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கல்யாண் எக்ஸ்பர்ட்டுக்கு செக்கிங் மற்றும் ட்ரிம்மிங், அக்கௌண்டன்ட், ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. டிரைவர் மற்றும் வாட்ச்மேன் நைட் ஷிஃப்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷன் எலக்ட்ரோடெக். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்ட்ரீட், குமரன் பிளாசா, முத்தூர் மெயின் ரோட், நியர் ஜிஹெச், ஈரோடில் அமைஞ்சிருக்கு. எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 8th 10th 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஒரு நாள் சம்பளமாக 500 ரூபா கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ மார்ட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா லாக்னி டவர்ஸ் ஆப்போசிட் டு SCS ஹாஸ்பிட்டல், நியர் ஜிஹெச் ரவுண்டானா, ஈரோடில் அமைஞ்சிருக்கு. சேல்ஸ் கம் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை ITI, டிப்ளமோ, BE, எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 12,000 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மன்னாஸ். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பூசாரி, சென்னிமலை, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், NGGO காலனி, ஈரோடில் அமைஞ்சிருக்கு. சூப்பர்வைசர் மற்றும் கேஷியர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர் மற்றும் கேஷியருக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th 12th ITI, டிப்ளமோ, எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு 12 மணி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. கேஷியருக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணா மித்ரா ஃபினான்ஸ். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தனவிகாஸ் காம்ப்ளெக்ஸ், நேரு ஸ்ட்ரீட், ஸ்டத்தி ரோட், ஈரோடு நியர் பஸ் ஸ்டாண்ட், ஈரோடில் அமைஞ்சிருக்கு. கலெக்ஷன் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. சம்பளமாக 16,000 25,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெய்சக்தி ட்ரேடர். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அகிலமேடு, 5th ஸ்ட்ரீட், ஈரோடில் அமைஞ்சிருக்கு. ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12th முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. சம்பளமாக 8,000 10,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் துறை வேலைவாய்ப்பு. அந்தந்த தனியார் துறையோட தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்க. நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.